நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. காந்தா திரைப்படத்தை வெளியிட தடை விதிக்க கோரி பழம்பெரும் நடிகர் தியாகராஜ பாகவதரின் பேரன் தாக்கல் செய்த வழக்கில் தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் நடிகர் துல்கர் சல்மான் பதிலளிக்க சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. செல்வமணி செல்வராஜ் இயக்கிய காந்தா திரைப்படம் தியாகராஜ பாகவதரின் வாழ்க்கையை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சட்டப்பூர்வ வாரிசுகளிடம் அனுமதி பெறாமலும் தியாகராஜ பாகவதர் குறித்து அவதூறு பரப்பும் வகையிலும் இத்திரைப்படம் எடுக்கப்பட்டதாக கூறி அவரது பேரன் வழக்கு தொடர்ந்த நிலையில் விசாரணை நவம்பர் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டாரான தியாகராஜ பாகவதரின் மகன் வழி பேரனும் தமிழக அரசின் இணைச் செயலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற தியாகராஜன் என்பவர் சென்னை உதவி உரிமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் நடிகர் துல்கர் சல்மான் நடிப்பில் கொச்சியைச் சேர்ந்த பட தயாரிப்பு நிறுவனம் ஹைதராபாத்தைச் சேர்ந்த பைலட் தயாரிப்பு நிறுவனம் இணைந்து காந்தா என்ற பெயரில் திரைப்படத்தை தயாரிப்பதாகவும் இந்த படத்தின் தனது தாத்தாவான MK தியாகராஜ பாகவதரின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் படத்தின் டீசர் ஏற்கனவே வெளியிடப்பட்ட நிலையில் நவம்பர் 14ஆம் தேதி படத்தை வெளியிட திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். பிரபலங்களின் வாழ்க்கையை படமாக எடுப்பது இருந்தால் அவர்களின் சட்டப்பூர்வ வாரிசுகளின் அனுமதி பெற வேண்டும் எனவும், ஆனால் படத்தின் எந்தவிதமான அனுமதியும் பெறாமல் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் படத்தின் கதாபாத்திரத்தின் பெயர் மாற்றியிருந்தாலும் கூட அதனை மக்கள் நினைவு கூற முடியும் எனவும், பாகவதரின் ஒழுக்கமின்றி வாழ்ந்ததாகவும், கண் பார்வை இழந்ததாகவும், கடைசி காலத்தின் வறுமையின் சிக்கி கடனாளியாக இருந்ததாகவும் படத்தில் கூறப்பட்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மாறாக அவர் சொந்த பங்களா வைத்திருந்ததாகவும், பல கார்கள், விலையுயர்ந்த கார்கள் வைத்திருந்ததாகவும், எந்த கெட்ட பழக்கமும் அவருக்கு இல்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அடிப்படை ஆதாரங்கள் இல்லாமல் அவதூறு முறையில் சித்தரித்து தயாரிக்கப்பட்டுள்ள காந்தா படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருக்கிறார். இந்த வழக்கு சென்னை 7வது உதவி உரிமையியல் நீதிமன்றத்தில் விசாரணை கொண்டது. மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதி மனு தொடர்பாக பதிலளிக்கும்படி பட தயாரிப்பு நிறுவனம் மற்றும் நடிகர் துல்கர் சல்மான் ஆகியோருக்கு உத்தரவிட்டு விசாரணையை நவம்பர் 18ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கின்றது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.